ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்பிஎஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறமா 2 பெரிய சைஸு டொமேட்டோ தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் 2 வெங்காயம், அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள். இப்போ இந்த முட்டையை நம்ம பொடியாக நம்ம நெருக்கிக்க போகிறோம். இப்போ நம்ம வாங்குங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இது இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகலாம். இப்போ வீட்டில் தான் செய்ய போகிறாங்க. இதுதான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ நேராக வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கிறான். நிச்சயமாக இது சூப்பராக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ரொம்ப சீக்கிரமாகவும் இது நம்ம சமைச்சிடலாம். பசங்க விளையாடிட்டு வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு நம்ம இது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் போல் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம இதை நம்ம செஞ்சு சப்பாத்திக்கு இல்லைன்னா தோசை இதுக்கெல்லாம் நல்லா அருமையாக இருக்கும். சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். டொமேட்டோ பொடியாக நறுக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்படி தான் தக்காளியும் வெங்காயத்தை இப்போ நம்ம பொடியாக நறுக்கிட்டோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிக்கிட்டு அது மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு இப்போது எண்ணெய் போட்டுக்குவோம். 1.5 கரண்டி பார்த்துக்கோங்க, இந்த கரண்டி சைஸு 1.5 கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கடுகு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் இதுவரையில் நம்ம ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். இதுதான் நம்ம முதல் முறையாக ஒரு லாங் வீடியோ போடுறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதோடைய அந்த சத்தம் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம அது கூடவே கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம அது கூட பாருங்கள், எண்ணெயும் கடுகும் கருவேப்பிலை ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அது கூடவே நம்ம வெங்காயத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். நீங்கள் இது பண்ணும்போது நீங்கள் ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா அப்புறம் கருவேப்பிலையோ கடுகெல்லாம் ரொம்ப தீஞ்சிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு மாறிடும், ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க. சரியா, நீங்கள் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது. கொஞ்சம் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஒரு கோல்டன் ப்ரௌனில் வர வரல நம்ம இதை வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. கொஞ்சம் இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லா பிடிக்கும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கேரியருக்கு கூட இதை நீங்கள் லஞ்ச் பிரேக்குக்கு நீங்கள் கட்டி கொடுக்கலாம். பசங்களுக்கு நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. சப்பாத்தி, அப்புறமா தோசை, இந்த சாதத்துக்கு கூட சுட சாதம் ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு அது கூட நீங்கள் இது கலந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தக்காளியுடைய அந்த பச்சை வாசனை போகிற வரலாம் நம்ம தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம்.
அது கூடவே நம்ம வந்து காரப்பொடியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்தூள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, நல்லா கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து மீடியமாக தான் சேர்த்துருக்குறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் வந்து உங்கள் அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம என்ன சேர்த்துக்கலாம், ஜீரகம். அது கொஞ்சம் ரொம்ப பவுடர் பண்ணாமல், ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல், ஒரு மீடியமாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் மிக்சியில் போட்டு. ஏன்னா நீங்கள் அப்படியே பெருசாக நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து கடிக்கும் போது கொஞ்சம் பெருசாக அது பல்லில் மாட்டோம், அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் மீடியமாக நீங்கள் வந்து அது பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம வந்து அதையும் இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து அதை கூட நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து கடைசியில் கூட நம்ம வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச இந்த டிஷ்ஷே வந்து வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இந்த டைமுக்கு வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சுக்குவோம். மூடி போட்டுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விட்டுருங்க. அது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ அது வரல நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சிம்மில் வைக்கணும் ஸ்டவ்வு. ஏன்னா அதிகமாக வச்சுன்னா தீஞ்சு போயிடும். இப்போ இது வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம வாங்க முட்டையை வந்து நம்ம வந்து பொடியாக நம்ம வந்து கட் பண்ணிக்குவோம். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். முட்டையை நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா பொடியாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பொடியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளி வெங்காயம் போட்ட எல்லா மசாலாலாம் போட்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா பாருங்கள், நெல்லெல்லாம் கமன்னு வருது. நல்லா இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கரண்டிலேயே அப்படியே கொஞ்சம் நீங்கள் வந்து அதை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா. அப்போ அதில் இருக்கிற அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து தக்காளியில் இதில் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. இதில் வெறும் எண்ணெயில் மட்டும்தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். தக்காளி ஊற்றணுமா, தண்ணி ஊற்றணுமா? இல்லை, வெறும் தண்ணி ஊற்றாமல் நம்ம வெறும் எண்ணெயிலேயே தான் இதை வந்து செய்ய போகிறோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க, அந்த டேஸ்ட்டு கெட்டு போயிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் கரண்டிலே வந்து கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கணும். அப்போ அந்த தக்காளியிலே வந்து தண்ணி இருக்கும், அதுவே போதும் நமக்கு. ஓகே, இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்ச அந்த முட்டையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்து நம்ம வந்து இதில் போட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணோம். இல்லைனா முட்டை எல்லாம் அந்த பொடியாக ஆகிடும், எல்லாமே இதெல்லாம் ஆகிடும். அதனால் நம்ம அது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாக பார்த்து அந்த முட்டை ரொம்ப நசுங்காமல் அதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்படி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த முட்டையில் வந்து அந்த மசாலா அதெல்லாம் வந்து நல்லா அந்த முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலாலாம் அந்த முட்டையில் வந்து நல்லா இறங்கணும். அப்போ தான் வந்து அந்த முட்டை வந்து அந்த டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், இது சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் நம்ம சாதத்துக்கு கூட வந்து சைட் டிஷ்ஷாக இதை வந்து நம்ம ஒரு பொரியல் மாதிரி நம்ம வந்து இது சாப்பிட்டுக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸாக, அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு கூட ஸ்கூலுக்கு டிஃபன் கேரி நீங்கள் கட்டி கொடுக்கும்போது இது கூட ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து கட்டி கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க பேரண்ட்ஸ். அது ஜங்க் ஃபுட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வந்து பசங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ முட்டை போட்டு நம்ம கலந்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நம்ம வந்து விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த முட்டையில்
முட்டையில் வந்து நம்ம வந்து அந்த மசாலாலாம் வந்து நல்லா இறங்கும். இப்போவும் நீங்கள் வந்து சிம்மிலே வச்சு நீங்கள் வந்து அதை மூடி போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த முட்டையில் வந்து அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா இறங்கும். அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு நம்ம வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் மாத்திரம் நீங்கள் சிம்மில் வைக்க மறக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நீங்கள் அது வந்து அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் அதை நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு 2 நிமிஷம். இப்போ நல்லா பாருங்கள், முட்டைக்குள்ளே நல்லா மசாலா நல்லா இறங்கி வந்திருக்கு. இப்படி நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க. சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் செஞ்சு. ரொம்ப சீக்கிரமாக இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து செஞ்சிடலாம். நீங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் நல்லா நீங்கள் வந்து செஞ்சு இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் போல் நீங்கள் வந்து நல்லா விரும்பி, பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நம்ம சேனலில் வந்து இதுதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடிக்கடி போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றிக்குவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நல்ல ஒரு அருமையான ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ குறித்து நீங்கள் வந்து தெரிய வைங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.